ஓம் சாந்தி 3-2-2025 வாணி தரும் வசந்தம் திங்கட்கிழமை. இனிமையான குழந்தைகளே, ஆத்மா என்னும் ஜோதியில் ஞானம் யோகம் என்னும் நெய்யை ஊற்றினீர்கள் என்றால் ஜோதி சுடர்விட்டு எரியும். ஞானம் மற்றும் யோகத்தின் வேறுபாட்டினை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பாபாவினுடைய காரியம் தூண்டுதல்கள் மூலமாக நடக்க இயலாது. ஏனென்றால் மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. தமோ பிரதான் புத்தி தூண்டுதல்களை புரிந்து கொள்ள முடியாது. பாபா வருகின்றார், ஆகையினால்தான் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் என்று பக்தியில் பாடப்பட்டுள்ளது. பக்தர்கள் பாடலை உருவாக்கி உள்ளார்கள். இதனுடைய அர்த்தம் எவ்வளோ நன்றாக இருக்கின்றது. ஆகாய சிம்மாசனம் என்று கூறுகின்றார்கள். ஆகாய தத்துவத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் மற்றும் பாபா மகா தத்துவத்தில் இருக்கின்றார். அதனை பிரம்மம் அல்லது மகா தத்துவம் என்று கூறுகின்றார்கள். அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. பாபாவும் அவசியம் அங்குதான் இருக்கின்றார். அங்கிருந்துதான் பூமிக்கு வருகின்றார். அனைவருக்கும் ராவனுடைய புத்திதான் கலியுகத்தில் உள்ளது. ஆனால் நீங்கள் குழந்தைகள் ஈஸ்வரிய புத்தி உடையவர்களாக இருக்கின்றீர்கள். பாபா தற்போது உங்களுடைய புத்தியின் பூட்டை திறந்து கொண்டிருக்கின்றார். ராவணன் பூட்டை பூட்டி விடுகின்றான். யாரும் எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கல் புத்தி என்று சொல்வார்கள். அதுபோல் மனிதர்கள் கலியுகத்தில் கல் புத்தி போல் ஆகிவிட்டார்கள். மனிதர்கள் யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக தீபத்தை ஏற்றுகின்றார்கள். ஏன் தீபம் ஏற்றுகின்றோம் என்று கூட புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் குழந்தைகள் கூர்மையான புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். நான் உங்களை தூய்மையான புத்தி உடையவர்களாக மாற்றுகின்றேன். ஞானம் என்னும் நெய் ஊற்றுகின்றேன். பகவான் வந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று ஞானத்தை கொடுக்கின்றார். இவர் நம்முடைய பாபா என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அவருடைய ஆத்மாவை அழைக்கிறார்கள். அந்த சரீரம் அழிந்து விட்டது. ஆத்மா எப்படி உணவு சாப்பிட முடியும்? ஆனால் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்களாக நடைபெற்று வருகின்றது. குழந்தைகளுடைய புத்தியில் ஞானம் மற்றும் யோகத்தின் வேறுபாடு தெளிவாக இருக்க வேண்டும். தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இதனை ஞானம் என்று கூற முடியாது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பதுதான் ஞானம். குழந்தைகளின் கடமை தந்தையை நினைவு செய்வதாகும். தந்தையின் நினைவே ஞானம் என்று சொல்லப்படுவதில்லை. தந்தையின் நினைவில்தான் மாயின் புயல்கள் வருகின்றன. பாபாவுக்கு நினைவினுடைய சார்ட்டை யதார்த்தமான விதத்தில் உருவாக்கி காட்டுங்கள் என்று கூறுகின்றார். தந்தையின் நினைவுதான் முக்கியமானது. சிவ பகவானுடைய மகா வாக்கியம், நினைவில் அனைவரும் அரைகுறையாக இருக்கின்றார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் கூட முரளியை நன்றாக நடத்துகிறார்கள். ஆனால் நினைவில் முற்றிலும் பலகீனமாக இருக்கின்றார்கள். யோகத்தின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசம் ஆகின்றது. யோகத்தின் மூலம் கர்மேந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாக ஆகிவிடும். எந்த சரீரத்தின் நினைவும் செய்யக்கூடாது. யார் இங்கு வந்த பிறகும் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் இன்னும் 100 மடங்கு தண்டனை அனுபவிப்பார்கள். அதிக ஞானத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யோகம் முற்றிலும் இல்லை. ஆதலால் பாவம் அழிவதில்லை. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்ற ஞானம் முற்றிலும் இல்லை. இதை பாபாதான் வந்து கூறுகின்றார். பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகலாகும். 63 பிறவிகள் நீங்கள் ஏமாற்றத்தை அடைந்து வந்தீர்கள். இப்பொழுது தந்தை வந்து உங்களுக்கு சத்தியமான பாதை காட்டுகின்றார். ஞானம் கேட்பவர்கள் கூட பிரஜைகளாக வருவார்கள். சிறிது ஞானம் கேட்டாலும் சிலர் எவ்விதமான மதிப்பெண்ணும் எடுக்க தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். நினைவில் இல்லாத காரணத்தினால் அதிக நஷ்டம் என்பது ஏற்படுகின்றது.
நாங்கள் கிறிஸ்துவின் ஆத்மாவை நினைவு செய்கிறோம் என்று கூறுகின்றார்கள். அட, அவர் இங்கேதான் மீண்டும் பிறவி எடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவின் ஆத்மாவும் இங்குதான் உள்ளது. 84 பிறவிகள் எடுத்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆத்மாவே இங்கு உள்ளபோது மற்றவர்கள் யார் பரந்தாமம் செல்ல முடியும்? அனைவரும் இதே நாடக மேடையில் பல பாகங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். யோகம் இல்லை என்றால் விகர்மங்கள் விநாசம் ஆகாது. உயர்ந்த பதவியை அடைய மாட்டார்கள். யார் யோகத்தில் தீவிரமாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். ஒரு தந்தையின் நினைவுதான் இருக்க வேண்டும். இதைத்தான் கலப்படம் இல்லாத நினைவு என்று சொல்லப்படுகின்றது. யாருடைய சரீரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் அதனை கலப்படமான நினைவு என்று கூறப்படுகின்றது. நினைவனுடைய பலத்தின் மூலம் தங்களுடைய கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியாக அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கு யதார்த்தமான முறையில் பாபாவை நினைவு செய்து தூய்மையாக ஆக வேண்டும். எழும்போதும் அமரும் போதும் நான் இந்த பழைய சரீரத்தை விட்டு திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று புத்தியில் இருக்க வேண்டும். எப்படி பாபாவிடத்தில் அனைத்து ஞானம் இருக்கின்றதோ அதுபோல் நீங்களும் மாஸ்டர் ஞான கடலாக ஆக வேண்டும். இணைந்த சுரூபத்தின் நினைவின் மூலமாக உயர்ந்த மனோநிலை என்னும் ஆசனத்தில் அமர்ந்து சதா சம்பன்னமாக ஆகுக. சங்கம யுகத்தில் சிவசக்தி எனும் இணைந்த சுரூபத்தில் நிலைத்திருப்பதால் நடக்காத காரியம் நடந்தே தீரும். இதுவே அனைத்திலும் உயர்ந்த சொரூபமாகும். இந்த சொரூபத்தில் நிலை பெறுவதால் சம்பன்ன பவ என்னும் வரதானம் கிடைத்து விடுகின்றது. பாப் தாதா குழந்தைகள் அனைவருக்கும் சதா சுகம் என்னும் ஆசனத்தில் அமர்த்துகின்றார். சதா இதே ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் அத்தீந்திரிய சுகம் என்னும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். மறதி என்னும் சன்ஸ்காரம் மறைந்து போகும். சக்தி வாய்ந்த உள் உணர்வு மூலமாக ஆத்மாக்களை யோகிகளாக மாற்றுங்கள். ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஏகாகிரதாவை தனதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்தால்தான் ஒரு வழியில் செல்லும் நிலை உருவாகும். வேற்றுமையை உள்ளடக்கி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் நெருங்கி வரும்போது அனைவருக்கும் உதாரணம் ஆவீர்கள். பிராமண பரிவாரத்தின் சிறப்பு அம்சமே வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது. இந்த ஒற்றுமையின் அதிர்வலைகளை முழு உலகிலும் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் ஸ்தாபனை செய்யும். எனவே கவனம் கொடுத்து வேற்றுமை கலைத்து ஒற்றுமையை கொண்டு வாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.